எம்ஜிஆர். நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். அறிஞர் அண்ணா அவர்களும் அருமை தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படி ஒரு சின்ன ஒரு கருத்து இது வரைக்கும் யாருக்கும் வெளியில் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பொழுது பொது பணம் என்பது நெருப்பை போன்றது, அதை தொடக்கூடாது என்று கட்டுப்பாடுடன் இருந்தவர். தன்னுடன் இருந்த அமைச்சர் பெருமக்களையும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டவர். ஒரு முறை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்தோட ஊட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணுறார். ஊட்டிக்கு போகிறதுக்கு கார் வசதி வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசித்து விட்டு தன்னுடைய உதவியாளர்களை அழைத்து நம்ம தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய வீட்டிலிருந்து புரட்சித் தலைவர் வீட்டிற்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அன்றைக்கு புரட்சித் தலைவரே வீட்டில் இருக்கிறார். அவரே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு ஊட்டிக்கு செல்ல இருப்பதால் கார் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அடுத்த 10 நிமிஷத்துலைங்க